நவலிங்கேஸ்வரனே, இன்று சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு. உலகத்தில் இருக்கிற அனைத்து மத பக்தர்களும் அனைத்து மத தலைவர்களுக்கும் ஆன்மீக துறவிகளுக்கும் மடாதிபதிகளுக்கும் சித்தர்களுக்கும் துறவிகளுக்கும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த இந்திய நாட்டினுடைய அனைத்து மத மக்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைந்து இங்கு வந்திருக்கிறவர்கள் வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த சித்திரை மாதம் விசுவாச வருஷம் எல்லா விதத்திலும் உயர்ந்த நிலையிலே அருள் புரிந்து ஆன்மீக பக்தர்களுக்கு அருள் புரிய உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து கொண்டு, யாரெல்லாம் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வருடம் முழுவதும் ஆனந்தமான ஆண்டாக அமைய வேண்டும், செல்வ செழிப்பான ஆண்டாக அமைய வேண்டும், நோயில்லாத ஆண்டாக அமைய வேண்டும், நினைக்கிறவர்கள் பிரார்த்தனை நிறைவேறுகிற ஆண்டாக அமைய வேண்டும், எதிரிகள் விழ வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும், தர்மம் செழிக்க வேண்டும், உண்மையானவர்களுக்கு உயர்வு கிடைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நவலிங்கேஸ்வருடைய அருளும் ஜோதிலிங்கேஸ்வருடைய கருணையால் உங்கள் அருகாமையில் இருக்கும் மகாசக்தி பத்ரகாளி அம்மன் துணையோடு இந்த பூஜையை நிறைவு செய்து உங்களுக்கு தீபார்த்தனை படைக்கிறேன். இன்றைய வருஷம் குரோத வருஷத்தினுடைய கடைசி திருநாளில் இருக்கிறோம். 13/4/2025. இந்த குரோத வருஷத்தில் நம்ம இன்றைக்கி தப்பிச்சுக்கிட்டோம்னா மறுபிறவி எடுத்துட்ட மாதிரி. நாளைக்கு தொடங்குகிற ஆண்டு சித்திரை 1 விசுவாசு வருஷம். இது அம்பாளுடைய ஆண்டு, சித்தர்கள் ஆண்டு. சித்தன் சொல்லுகிறது சிவன் வாக்காக நடக்கும். ஒரு தேவ ரகசியத்தை சொல்லுகிறேன். எனக்கு ஒன்று பயமில்லை. எனக்கு சிவன் என்னிடத்தில் சொன்னதை தான் சொல்ல முடியும். உலகத்தில் சிவன் கோயிலுக்கு போய் மோட்சம் போனோன்னா உலகத்தில் ஒரே கோயில் உஜ்ஜினி ஜோதிலிங்கேஸ்வரர். இந்த மனுஷனாக பிறந்திருந்தா அங்கே போனோம். எனக்கு எதுவுமே வேண்டாம், சொத்து வேணாம், புகழ் வேணாம், பணம் வேணாம், பிள்ளைகள் வேணாம், உறவு வேணாம், காசி விஸ்வநாதருக்கு போய் தரிசனம் பண்ணணும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னிதானமும் அண்ணாமலையார் மலையும் சித்தர்களுக்கு சொந்தம், ஞானிகளுக்கு சொந்தம், துறவிகளுக்கு சொந்தம். இது அக்னி ஸ்தலம். பாவம் செய்கிறவர்கள் உள்ளே விடமாட்டார், அழித்து விடுவார். கோபத்தில் இருக்கிறார், நெருப்பாக இருக்கிறார். அதனால்தான் உலகத்திலேயே 2 ஸ்தலத்துக்கு அரசியல்வாதிகள் போகக்கூடாது. ஒன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் யாரெல்லாம் அரசியல்வாதிகள் உள்ளே சென்று வணங்கிவிட்டால் திருப்பி பதவியில் வரவே முடியாதுங்க. அதே போல தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் போயிட்டா பதவி பறி போயிடும், திருப்பி அரசியலில் வர முடியாது. அங்கு சிவபக்தர்களுக்கு மட்டும்தான் தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு சொந்தம். அண்ணாமலையார் ஸ்தலம் சிவபக்தர்களுக்கும் சைவ பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் துறவிகளுக்கும் மகான்களுக்கு சொந்தம். ஆகவே சித்தன் வாக்கு சிவன் வாக்கு, ஞானிகள் வாக்கு அருள் வாக்கு, வந்தாரை வாழ வைக்கும் அருணாச்சல ஈஸ்வரர். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்ல ஆண்டாக அமைந்து இந்த நாள் இந்த குரோத வருஷம் ஒழிந்து ஒளிமயமான எதிர்காலம் என்ற இரவு 12 மணி 1 நிமிஷத்தில் ஒளி பிரகாசமாக வர சர்வ ஈஸ்வரனுடைய திருவடியும் நவலிங்கத்தினுடைய திருவடியும் 12 ஜோதிலிங்கத்தினுடைய திருவடியும் பஞ்சப்பத ஸ்தலத்தினுடைய திருவடியும் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பத்ரகாளி அம்மனுடைய பொற்பாத திருவடி வணங்கி
உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய சிவபக்தர்கள், உன்னுடைய கிரிவல பக்தர்கள், உன்னுடைய அண்ணாமலையார் பக்தர்கள் எல்லோருக்கும் அருள், ஞானம், அன்பு, ஐஸ்வர்யம், மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து கொண்டு நினைத்த காரியம் அனைத்து வெற்றி பெற உன் திருவடியை பிரார்த்திக்கிறேன்.